ராகுல், இதுல எந்த வண்டி நல்லா இருக்கும்னு பாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வண்டியா பார்த்து சொன்னா நம்ம எடுத்துக்கலாம். அண்ணா, இருங்க, கொஞ்சம் பொறுமையா பார்த்து தான் வாங்கணும். இதுல வண்டி வாங்குறதுல அவசரப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஏதோ நல்லா இல்லாத வண்டியா ஏதாவது வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் இருங்க, இன்ஜின்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார் அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் சார். எல்லா வண்டியும் சூப்பரா இருக்கும். சும்மா கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போங்க. ஐ, நம்ம வீட்டுல இந்த வண்டியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டா நமக்கு ஜாலி தான். தினசரி எங்கேயாச்சும் கடைக்கு போனா இதுல போலாம், ஸ்கூலுக்கு போலாம், சும்மா ரவுண்ட் அடிக்கலாம். செமையா இருக்க போகுது. ஐ, நானும் ஸ்கூல்ல இந்த வண்டியிலே போயிடுவேன். ஜாலியா இருக்குமே. ஏ தமிழ், ராஜு அண்ணா இதுக்கு மேல இந்த வண்டியை விட்டு இறங்க மாட்டாங்க. வண்டி வாங்கிட்டா வண்டியிலே தான் இருப்பாங்க போல இருக்கு. ஆமா மல்லி, ராஜு அண்ணா அப்படிதான் பண்ணுவாங்க. எந்த வண்டி எடுக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கே ராகுல். கொஞ்சம் பார்த்து சொல்லு, எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த வண்டியெல்லாம் வாங்குறத பத்தி. அண்ணா வாங்க, எல்லா வண்டியும் பார்த்துட்டேன். இந்த ரெட் கலர்ல இருக்கிற வண்டி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. வாங்க, இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பார்ப்போம். சார் கவலையப்படாதீங்க, கண்ணை மூடிட்டு வாங்கலாம் சார். இங்க பாருங்க, இப்பதான் டயர்லாம் மாத்தி இருக்காங்க. வண்டி பாருங்க, பெயிண்ட் எல்லாம் இப்படி இருக்கு பாருங்க, புதுசா இருக்கு பாருங்க. கண்ணை மூடிட்டு நீங்க எடுக்கலாம் சார், சூப்பரா இருக்கும். வண்டியை நல்லா சுத்தி பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க வண்டி. சும்மா ஜம்முன்னு இருக்கும் சார். ஓட்டிட்டு போனீங்கன்னா இங்க பாருங்க, இப்ப பாருங்க எப்படி சீறிக்கிட்டு போகுது பாருங்க வண்டி. அக்கா பாருக்கா, வண்டி எப்படி போகுது பாரு. செமையா இருக்கும் போல இருக்கக்கா இந்த வண்டியில போனா. டே ராஜு, அம்மாடா சூப்பரா இருக்கும் போல இருக்கடா. வண்டி எப்படி இருக்கு பாருடா, சும்மா சூப்பரா இருக்கு. ஏய் தமிழ், ராஜு அண்ணா வீட்டுல இருந்து வண்டி வாங்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜாலியா பின்னாடி நின்னுக்கிட்டே போலாம். ஜாலியா இருக்கும். சார் உங்களுக்கு அந்த வண்டி பிடிக்கானா என்ன சார்? இங்க பாருங்க, அது பிடிக்கானா விடுங்க. இந்த கிரீன் கலர் வண்டி பாருங்க, சும்மா சேரு மலை காடு எல்லாத்துலயும் ஓட்டலாம் சார். அந்த சேத்துல ஓட்டினா கூட அந்த வண்டி சும்மா பறக்கும். இங்க பாருங்க எப்படி போக போகுதுன்னு. ஆனா காட்டுல மேட்டுல வண்டி ஓட்டி நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு ஏதோ கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு, பீச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு அது மாதிரி வண்டியா கொடுங்க போதும். ரோட்ல ஓட்டுற மாதிரி கொடுங்க. நாங்க எதுக்கு நடு காட்டுல அது எங்க போவாங்க? காட்டுக்கு போக போறோம், பாம்பு கிட்ட கட்டி வாங்க போறோம். அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு இப்படி ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கு வண்டியா கொடுங்க. காட்டுக்கு போற வண்டியெல்லாம் நீங்களே வச்சு காட்டுக்கு போங்க. அப்படியா தம்பி? அப்ப என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த சிகப்பு கலர் வண்டி கரெக்டா இருக்கும் தம்பி. அதுதான் உங்களுக்கு நல்லா ரோட்ல ஓட்டுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்க, முரட்டு தரமான வண்டி தம்பி. பாத்தீங்களா, சேத்துல 100 அடி ஆழத்துக்கு இந்த வண்டி போய் ஓட்டலாம் தம்பி. ஆனா சேத்துல ஓட்டலாம் ஒத்துக்கிறேன், 100 அடி ஆழத்துல போய் ஓட்டலாமா? என்னன்னா விக்கணும்ட்டு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தம்பி. 100 அடி ஆழத்துக்குன்னு அப்படி இல்லை தம்பி, அந்த அளவுக்கு பவரான வண்டி. அவ்வளவு பழத்துல இருந்தாலும் மேல வந்துடும் சொல்ல வந்தேன். அதுக்குன்ட்டு 100 அடி ஆழத்துல தூக்கி போட்டுறாதீங்க அண்ணா. எங்களுக்கு இந்த ரோட்ல போற மாதிரி ஏதாவது வண்டியை காட்டுங்கண்ணா. அப்படி சொல்றீங்களா? கொஞ்சம் பெரிய வண்டி உங்களுக்கு செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் காமிச்சல நல்லா சூப்பரா இருந்துச்சு பாருங்க, அந்த ரெட் கலர் வண்டி. அதை எடுத்துக்கோங்க. அதனால லோக்கல்ல போயிட்டு வர்றதுக்கு நல்லா ஜாலியா இருக்கும், சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முரட்டுத்தனமான வண்டி தம்பி. ராஜு, அந்த வண்டியெல்லாம் விடுறா, இந்த வண்டியை பாடுறா. இந்த வண்டி நல்லா இருக்குதேடா. அக்கா உனக்கு என்னக்கா ஒண்ணுமே தெரியல? இந்த வண்டி ரொம்ப பழைய வண்டிக்கா. அங்க உள்ள பாத்தியா, எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது, சீட்டு கூட இல்லக்கா. இந்த வண்டியை வாங்கி என்ன பண்றது? அப்புறம் நம்ம எல்லாம் போனா தள்ளிக்கிட்டு தான் போனோம். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம அந்த ரெட் கலர் வண்டியா பாக்கிட சொல்லுவோம். அப்பா அந்த ரெட் கலர் வண்டி வாங்குங்க. ஆனா நானும் நல்லா பார்த்துட்டேன், மீதி வண்டியெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த ரெட் கலர் வண்டி தான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த ரெட் கலர் வண்டியை வாங்குங்க, நல்லா தான் இருக்கு. நானும் இன்ஜின்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். சரி ராகுல், நீ சொன்னா சரியா தான் இருக்கும். அப்போ அந்த ரெட் கலர் வண்டியை வாங்கிடலாம். ஐ ஜாலி, நமக்கு பிடிச்ச வண்டி வாங்க போறாங்க. ஹே